தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இப்போ கும்பமேளா நடந்துட்டுருக்கு இல்லையா, 2025. என்னென்ன சமயத்தில் எந்த கண்டிஷனில், அதாவது இந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கு இல்லையா, கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் எந்த இடத்துல கும்பமேளா வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, இந்த பிக்சரை பாருங்கள். 4 இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது புராண கதை பிரகாரம் அந்த பார்க்கடலை கடைஞ்ச பிறகு அதில் வரக்கூடிய அமிர்தத்துக்கு தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் அதை பருகிறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அதை அந்த அமிர்த கலசத்தை அதாவது விஷ்ணு பகவான் மோகினி வடிவம் எடுத்து அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு விண்வெளியில் பறக்கும் பொழுது ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் இருந்து அவங்க அந்த அமிர்த குடத்தை அங்கேயும் குளுக்கறனால அதிலிருந்து விழுந்த சொட்டுகள் அந்த அமிர்தம் விழுந்த இடம் இந்த 4 இடம். பிரயாகுங்கிறது அதாவது அலகாபாத் என்று சொல்லக்கூடிய இடம்தான். அது பிரயாக்ராஜ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் பிரயாக் தான் இருந்தது. அப்புறம் முகமது அக்பர் காலத்தில் அது அலகாபாத்னு மாற்றினாங்க. இப்போ திரும்ப பிரயாக்ராஜ் அப்படிங்கிற மாற்றிட்டாங்க. அங்கே சங்கமம், அதாவது யமுனை நதியும் கங்கை நதியும் ஒன்றா சேரக்கூடிய இடம் அந்த சங்கமம். அப்புறம் சரஸ்வதி கீழேருந்து வருது, பூமிக்கடியிலேருந்து ஒரு நீற்றுக்கு வருது, நீர்க்குமிழியாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த இடத்த ஒரு புனித இடமா இன்றைக்கும் கருதுகிறாங்க. அந்த இடத்துல அந்த பால் குடம் கொஞ்சம் விழுந்தது, அந்த பால் விழுந்தது அது குடத்துலேருந்து. அதனால் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது ஹரித்வார். ஹரித்வார் கங்கை, அதாவது இமயமலையிலிருந்து முதல்ல கங்கை பாயக்கூடிய இடம் ரிஷிகேஷ். அப்புறம் அங்கேருந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஹரித்வார். அந்த ஹரித்வாரை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அந்த இடமும் சிறப்பான இடம் கும்பமேளா பொறுத்தவரையிலும். அதுக்கு அடுத்தது நாசிக். கோதாவரி ரிவர் எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாசிக்குங்கிற ஊர். அங்கே உண்டாகும் இந்த கும்பமேளா. அடுத்தது உஜ்ஜைன். அங்கே சிற்பா அப்படின்னு ஒரு நதி வருது. அங்கே அந்த 4வது கும்பமேளா நடக்கும் ஆச்சுங்களா. இதுக்கு என்ன கண்டிஷன்னா, அதாவது கிரகநிலை எப்படி இருந்தால் இந்த இடத்துலலாம் கும்பமேளா வரும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போது பிரயாக் அப்படின்னா அதான் இப்போ சொன்னோம்ல, இந்த அலகாபாத் பிரயாக் சங்கமம். அந்த இடத்துல குரு பகவான், அதாவது ஜூபிட்டர் குரு பகவான் எப்பப்பெல்லாம் ரிஷபத்துக்கு வருதோ, ஓகே, அதை ரிஷபத்துக்கு வரும்பொழுது சூரியன் கேப்ரிகான், அதாவது மகரத்துக்கு வரணும். மகரத்துக்கு வரும்பொழுது எப்போ மகரத்துக்கு வரும்னா தை மாதம் 1ஆம் தேதிக்கு மகரத்துக்கு வரும். அதனால் தை மாதம் அங்கே இருக்கும் பொழுது, அப்புறம் தை முடிஞ்சு மாசியில் கொஞ்சம் நாள் வரலும் கும்பமேளா அது போகும். ஆக இதில் என்னென்னா, இந்த கும்பமேளா 40 நாள் 45 நாள் நடந்தால் கூட சில நாள்கள் இந்த புனித நீராடல்னு சொல்லி ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. அதில் கலந்துக்கூடிய இந்த நாகா சாதுகள் இருக்காங்களா,
அவங்க வந்து என்னன்னைக்கெலாம் வந்து அந்த வந்து புனித நீராடுவார்கள் அப்படிங்கிறது அதுக்கு என்ன காரணம்னா அந்த அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் இடையில் வரும் இந்த 45 நாளையில் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து சிறப்பாக புனித நீராடல் நடக்கும். அன்றைக்கி தான் மக்கள் நிறைய அலமோதி வந்து அதில் கலந்துக்குவாங்க. மற்ற நாள்லாம் வந்து அவங்க நீராடுவாங்க, பட் நீராடினாலும் இல்லாலும் பரவாயில்ல. பட் அன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் டே, அதாவது அமாவாசை அண்ட் பௌர்ணமி, அது ஸ்பெஷல் டே. ஓகே, அது அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் கும்பல் அதிகமாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று, இப்போ நாள் எப்படி வருதுன்னா மாறி மாறி, அதாவது 4 ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் ஆச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, பிரயாகில் வந்து அதான் முக்கியமாக நீங்கள் குரு பகவான் எடுத்துக்கணும். அவர் எங்கே இருக்காரோ, அதாவது ரிஷபத்தில் இருக்கும்போது ஒரு கும்பமேளா வரும். அதெல்லாம் ரிஷபத்தில் எப்பெல்லாம் வருதோ அது வந்து பிரயாகில் தான் வரும். ஓகே, அடுத்தது ஹரித்வாரில் எப்போ கும்பமேளா வரும்னா, குரு பகவான் அக்யூரஸ், அதாவது கும்பத்துக்கு வரணும். ஓகே, கும்பத்துக்கு வரும்பொழுது அதே சமயத்தில் சூரியன் வந்து இது மேசத்துக்கு வரணும். ஓகே, அந்த கண்டிஷனில் தான் ஹரித்வாரில் உங்களுக்கு கும்பமேளா நடக்கும். அதுக்கு அடுத்தது நாசிக் தான் இப்போ சொன்னேன் எங்கே நடக்குதுன்னு சொல்கிறேன், நான் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே கோதாவரி ரிவர் அந்த இடத்துல வந்து குரு பகவான் சிம்மத்துக்கு வரணும். ஓகே, சிம்மத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அடுத்த அதே சமயத்தில் சூரியனும் சிம்மத்தில் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் நாசிக்கில் கும்பமேளா ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். அப்புறம் உஜ்ஜைனில் வந்து அதே மாதம்தான் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்தை பாருங்கள். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது, ஆனால் சூரியன் வந்து எங்கே வரணும், மேசத்துக்கு வரணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அந்த இடத்துல வந்து கும்பமேளா வரும். அப்போது லியோன்னா அந்த சிம்மத்தில் வந்து குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் இல்லையா. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள சூரியனுடைய வரும்பொழுது ஒன்று, அப்புறம் ஏரிஸ்க்கு வரும்பொழுது ஒன்று, அதாவது சிம்மத்துக்கு வரும்போது ஒரு தடவை, அப்போ வந்து வருஷத்தில் 2 வர மாதிரி இருக்குல்ல, அப்படி வராது. ஓகே, அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்துல முன்னாடி என்ன வந்ததோ அதை வந்து வச்சு டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அடுத்த கும்பமேளா எப்போ வருதுன்னா உஜ்ஜைனில் வருது, 2028 வருது. ஏன்னா ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த கும்பமேளாவை நடத்துகிறாங்கல்ல, அந்த நாகா சாதுனுடைய ஆர்கனைசேஷன், அவங்க தான் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி அடிப்படையில் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் வச்சுங்களா. இதற்கு இடையில் என்னென்னா 6 வருஷத்துக்குள்ள ஒன்று இருக்குது. ஓகே, அதை நான் இப்போ அடுத்தது பேசுகிறேன். அது எப்படின்னா, இப்போ 2வது இந்த கட்டத்தை பாருங்கள். பொதுவாக வந்து கும்பமேளா 4 வருஷத்தோடு தான் வரும், மாறி மாறி வரும். பிரயாகில் நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஹரித்வார், அப்புறம் உஜ்ஜைன், அப்புறம் நாசிக், இப்படி இந்த ஆர்டரில் ஏதோ ஒரு ஆர்டரில் போகும். அதுக்கு அந்த பிளானட்டரி கண்டிஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது பொருந்தி வரணும். அதில் இடையில் என்னென்னா, இப்போ இந்த எவ்வரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது மாறி மாறி சொன்னேன்னா, அப்புறம் அதில் வந்து 2வது வந்து அர்த்து கும்பமேளா அப்படின்னு இருக்குது. அர்த்து மீன்ஸ் பாதி. ஓகே, அதாவது அவ்வளோ விசேஷமான கிடையாது. இப்போ நடந்த கும்பமேளாவுக்கு இப்போ வந்து மகா கும்பமேளா இல்லையா, அதில் ஒரு ஹாஃப், அதாவது ஸ்மால் ஸ்கேல்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து எப்போ வரும்னா
6 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகே, அது ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ வந்து இப்போ 2025 ரைட். இந்த 25ல் இப்போ ஜனவரி மாதமே உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் இப்போது ஏன்னா சூரியன் வந்து இதில் மகரத்தில் இருக்கனால இப்போ வந்தது ரைட். இப்போது பிரயாக் அந்த அர்த்த கும்பம் மேலே 2 இடத்துல நடக்கும். ஒன்று வந்து பிரயாக், இன்னொன்று ஹரித்வார். ஓகே, இப்போ பிரயாகில் அடுத்த கும்பமேளா எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசளவு சந்தேகம் இருக்கும். 12 வருஷத்துக்கு வருமா 6 வருஷம், அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், ஆனால் 6 வருஷத்துக்கு தான் வரும். ஓகே, அதனால் 6 வருஷம் கழித்து வரும்பொழுது என்ன ஆகும், அதுதான் அர்த்த கும்பமேளா. இப்போ அடுத்தது அதாவது அடுத்த கும்பமேளா வந்து 6 வருஷம் வருதுன்னா அப்போ சூரியன் இது குரு எங்கே இருக்கணும், விருச்சகத்தில் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ வந்து ரிஷபத்தில் இருக்குல்ல, அதுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு வரும். ஓகே, அந்த கண்டிஷன் வரும் பொழுது உங்களுக்கு இன்னொரு கும்பமேளா வரும். அது அந்த அர்த்த கும்பமேளா 2 இடத்துல தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிரயாக், அப்புறம் ஹரித்வார் ஆச்சுங்களா. அப்புறம் எவ்ரி 4 இயர்ஸ் சொன்னேன்ல, அந்த எவ்ரி 4 இயர்ஸ் வந்து 4 இடத்துல மாறி மாறி வரும். அப்புறம் பூரண கும்பமேளாங்கிறது எல்லா இடத்துலையும் மாறி மாறி வரும். 4 இடத்துலையும் வரும் மாறி மாறி. அதாவது ஒவ்வொரு 12 வருஷத்தோடு தடவை வரும். ஓகே, 12 வருஷம் ஒரு தடவை வரும். அதாவது பிரயாக்கில் நடந்ததுன்னா அப்புறம் ஹரித்வார், அப்புறம் உஜ்ஜைன், அப்புறம் நாசிக், இப்படி இந்த ஆர்டரில் வந்துட்டுருக்கோம். இதில் இந்த 12 12 144 வருது இல்லையா, அது மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு மகா கும்பமேளா வந்து எங்கே வரும்னா பிரயாகில் மட்டும்தான் வரும். ஓகே, மகா கும்பமேளா பிரயாகில் மட்டும்தான் வரும். அது வந்து ஒரு 144 வருஷத்தோடு தான் வரும். ஓகே, 12 இன்னொரு 12 பேருக்குன்னா 144 வருஷம் இல்லையா. இப்போ நான் கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்னா இன்டர்நெட்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பல வெப்சைட்லாம் போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன உங்களுக்கு டேபிளில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகையினால இப்போ கும்பமேளா வந்து போயிடுச்சே, நம்ம போக முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேணாம். பொதுவாக வந்து ஹரித்வார் நடக்க ஒரு கும்பமேளாவும் இந்த பிரயாகில் நடக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அது ஒரு காரணம். நிறைய பேர் வரத்துக்கு இடம், அதாவது ஒரு சான்சஸ் இருக்குது. கோதாவரியில் இருக்கிற அந்த நாசிக், அந்த ரிவரில் அந்த 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 கோதாவரி ஆறு ஓடுது இல்லையா, அங்கே இருக்கிற அந்த வழியில் நாசிக்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நடக்கும் ஒன்று. அது வந்து இடம் வந்து பெருசு கிடையாது, ஆனால் கும்பமேளா நடக்கும். ஆனால் மக்கள் அதிகமாக போக மாட்டாங்க. அதே சமயத்தில் இதில் உஜ்ஜயினில் அப்படி தான். அது அந்த ஷிர்பாங்கிற ஒரு நதி ஓடுது, அங்கே தான் அது நடக்கும். அங்கேயும் அதிகமாக கும்பல் வராது. ஆனால் ஹரித்வார் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஹரித்வார் ஏன்னா அந்த இடம் அது மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அகலமான கங்கா ரிவர், அது வற்றாத நிவர்னு வச்சுங்களேன். அதனால் அதுவும் ஒரு நல்ல இடம். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா, அந்த ஆர்டர் எடுத்திங்கன்னா பிரயாக், அப்புறம் ஹரித்வார், அப்புறம் நாசிக், அப்புறம் உஜ்ஜைன், இந்த ஆர்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த பிளானட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இந்த இதை ஃபுல்ஃபில் பண்ண இடத்துல உங்களுக்கு அங்கங்கே கும்பமேளா வரும்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்த கும்பமேளா எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நியூஸ் பார்த்துட்டே இருங்க. இந்தியன் வெப்சைட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துடும். இப்போது நான் பார்த்தாலும் அடுத்த கும்பமேளா உஜ்ஜயினில் வருது. அப்போ எப்போ வரும்னா உங்களுக்கு இதில் அந்த உஜ்ஜயினில் வரக்கூடிய கும்பமேளா வந்து, அதாவது ஜூபிட்டர் இப்போ வந்து எங்கே இருக்குது, இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கு இல்லையா. இப்போது 4 வருஷம் கழித்து, 4 வருஷம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, 3.5 வருஷம் வரலாம். அதான் சிம்மத்துக்கு வந்த உடனே அதுக்கடுத்தது அந்த சூரியனுடைய பொசிஷன்,
அது எங்கே இருக்குதோ, அதாவது சூரியனும் அங்கே வரணும், அதே சிம்மத்துக்கு வரணும். சிம்மத்துக்கு வரணும்னா ஆவணி மாதம்தான் வரும் இல்லையா? ஆவணி மாதம் தான் சூரியன் வந்து சிம்மத்துக்கு வரும். அந்த சமயத்தில் அடுத்த கும்பமேளா அதான் உஜ்ஜயினில் நடக்கும். அதுதான் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மாசி, அதாவது மகம் சொல்லணும், மாசி மகம் சொல்லணும்ல, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். ஓகே, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே வரும் வச்சுங்களா. ஸோ ரொம்ப விசேஷமான நாள் என்னென்னா, இது வந்து கும்பமேளாங்கிறது ஒரு நாள் நடக்கக்கூடியல, அதுக்கு ஒரு 40 நாள் கிட்டத்தட்ட வச்சுக்கிறாங்க. 45 நாள் ஆகும். அது இடையில் வரக்கூடிய பௌர்ணமியும் அமாவாசையும் ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். அன்றைக்கி தான் அதிகமாக வந்து அதில் இந்த நீராடல், புனித நீராடங்கிறத நடத்திட்டு வர்றாங்க ஆச்சுங்களா. இப்போது ஸோ இதிலேருந்து உங்களுக்கு அதாவது இப்போ வந்துட்டு போயிடுச்சே, இனிமேல் 144 வருஷம் நம்ம காத்திருக்கணுமே அப்படிங்கிறலாம் கவலைப்பட வேணாம் ஆச்சுங்களா. இன்னும் அடுத்த கும்பமேளா வரும். அதுவே பிரயாக் நீங்கள் போகணுன்னா 6 வருஷத்தில் இன்னொன்று வரும், அர்த்த கும்பமேளா. ஓகே, அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்பெல்லாம் குரு பகவான் விருச்சகத்துக்கு வரும்பொழுது அப்போ வரும், நியூஸ் வந்துடும். ஓகே, அது 6 வருஷங்கிறது 5-6 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ தேட். அதாவது எப்படின்னா, ஜூபிட்டர் வந்து 12 வருஷங்கிறது சொல்கிறோம், அதுக்கு எக்ஸாக்டாக 12 வருஷம் கிடையாது, 11.9 வருஷம்தான் ஒரு சுற்று வர்றதுக்கு. அதனால் கொஞ்சம் காலம் மாற்றம், அப்புறம் வக்ரம்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அந்த சமயத்தில் முடிவு பண்ணுவாங்க அது எப்போ வரும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இந்த சூரியன் வந்து அந்த இடத்துக்கு வரணும், அப்போ தான் கும்பமேளா வைப்பாங்க. அதனால் அடிக்கடி கும்பமேளா வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு இதை விட்டுட்டுமே நம்ம அடுத்த வாய்ப்பு, இப்போ வசதியாக இருக்கும், ரொம்ப வயது அதிகமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த கும்பமேளா இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு உள்ளத்தில் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம் ஆச்சுங்களா. அது வந்து அந்த கொடுத்து வச்சுருந்தா தான் போக முடியும். ஏன்னா கும்பமேளாவுக்கு போக முடியல தான், அவ்வளோதான். ஆனால் வயசு சின்னவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ 144 வருஷம், ஐயோ இதை விட்டோம்னா, அதில் சில வீடியோலாம் நான் பார்த்தேன், 141 வருஷமா அப்படி இப்படின்னு, இனிமேல் இங்கே இப்படிலாம் வந்து நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு போனோன்னா 6 வருஷத்துக்கு ஒருத்தரை இல்லைன்னா ஹரித்வார் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஹரித்வார் இடம். ஸோ அதனால் ஹரித்வாரில் வரும்பொழுது அதாவது இப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஹரித்வாரில். ஏன்னா குரு பகவான் வந்து கும்பத்தில் இருந்தார் அப்போ இல்லையா, அப்போ வந்து ஹரித்வாரில் தான் நடந்தது. ஆனால் அது வந்து என்ன இந்த அப்போ என்ன ஆச்சுன்னா 2020 நினைக்கிறேன், 2020 அந்த மாதிரி சமயத்தில் வந்தது. அந்த சமயத்தில் அந்த வைரஸ் வந்துச்சு, கோவிட் வைரஸ். அதனால் அது ரொம்ப சிறப்பில்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் வச்சுங்களா. ஸோ அதனால் கால சூழ்நிலை பொறுத்து இருக்குது வச்சுங்களேன். பட் அதனால் அடுத்த கும்பமேளா எதிர்பார்த்துட்ருங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு வழியாக உங்களுக்கு ஒரு எப்போ கும்பமேளா வரும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ இதை போட்டிருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.